ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குளத்தூர் போய்ட்டு கொஞ்சம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 கோழி காஃப் இருக்கும். அப்புறம் டைகர் பார்ப் இருக்குங்களா. அப்புறம் வந்து டைகர் பார்ப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், க்ரீன் கலர் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். அப்புறம் டெட்ரா வச்சுருக்கோம். டெட்ரா வந்து ஒரு 3 டெட்ரா ஃபஸ்ட்லேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. க்ரீன், பிங்க் அண்ட் எல்லோ. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ரோசி பாப் இருக்கும். ரோசி பாப் அது போகிறாரு பாருங்க, ரோசி பாப். ஸோ ரோசி பாப் தெரியுதுங்களா உங்களுக்கு. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீப்ரா மீன் போட்டிருக்கோம். ஸோ ஜீப்ரா மீன் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரே இதில் இருக்குது. ஆனால் இவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, யாருன்னா ஷார்க் இருக்காங்க. 2 ஷார்க் போட்டு வச்சுருக்கோம். ஸோ எங்கள் டேங்க் பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கும். ஸோ 3 அடியில் வந்து இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கோம். குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பெரிய ஃபிஷ் போட்டிங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷை வந்து டாமினேட் பண்ணும். இதில் வந்து கோல்ட் ஃபிஷ் கூட நம்ம போட்டு வச்சுருந்தோம். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கோல்ட் ஃபிஷ் அதோ இருக்கார் அந்த எண்டில், அதோ அங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரா கோல்ட் ஃபிஷ். ஸோ இவங்க எல்லாமே கோல்ட் ஃபிஷ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கோல்ட் ஃபிஷ் போட்டிருந்தோம். 4 கோல்ட் ஃபிஷ் போட்டிருந்தோம். அதில் 2 வந்து இன்றைக்கி காலையில் செத்து போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரீசனே இவங்க தான். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இவங்க தான். ஸோ இது வந்து மில்கி ஒயிட் கோய்க்காப்பும் எஸ்ஆர் கோல்டும் போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட 2 கோல்டு ஃபிஷ்ஷை வந்து அடித்து சாவடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ண இன்றைக்கி மார்னிங்கே வந்து தனியாக ஒரு தொட்டி வாங்கி ஸோ அதில் வந்து தனியாக போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ்ஷும் வாங்குவோம். ஸோ ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு வந்து 2500 rupees வந்துச்சு. இது நல்லா ஜாலியாகவே விளையாடும் நம்மக்கிட்ட. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ நம்ம எப்படி போனாலும் இப்படி போனால் ஸ்பீடாகவே வரும் அது நம்ம கூட. ஸோ நீங்கள் நிறையா குட்டி மீன் வளர்க்குறதோட இந்த ஒரு மீன் வளர்க்குறது கூட நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் தரும் உங்களுக்கு. நம்ம கை எப்படி தொட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் ஃப்ளோரான் தொடும், ஜாலியாக விளையாடும் நம்மக்கிட்ட. பட் பாட்டு கை கடிச்சிட போது பார்த்து விளையாடுங்க ஃப்ளோரான் கூட. இப்போ இங்கெல்லாம் வச்சுங்களேன், கை தொடு வாங்கிடுங்க. எப்படி விளையாடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் விளையாடும். ஸோ ஃப்ளோரானும் நல்ல மீன் தான். ஸோ எங்களுக்கு வந்து செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து 2500. ஸோ இந்த டேங்க்கு வந்து ஒரு 2300 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 கிட்டே போயிடுச்சு. அப்புறம் இவருக்கு வந்து ஃபுட்டு வந்து இந்த ஹம்பி ஹெட்டும் அண்ட் தென் ஒரு இது வைல்டு கோல்டனில் வந்து ஹம்ப் இதுவும் வாங்கணும். ஸோ இந்த 2 ஃபுட்டுமே போடலாம். ஸோ எனக்கு இந்த 2 ஃபுட்டுமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் இதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக வாங்கிட்டேன். பட் ஆனால் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பெட்ஸ் தான் போடுவோம் நாங்கள், அதுக்கு மேலே போட மாட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த மீன் பிடிச்சிருந்ததுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் இந்த மாதிரி குட்டி ஃபிஷ்ஷோட வந்து நம்ம பெரிய ஃபிஷ் போட்டால் டாமினேட் பண்ணுமா அப்படின்றதையும் எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.